எல்லாரும் வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போற படத்தோட ரிவ்யூ என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, காட்ஸில்லா அண்ட் காங் த நியூ எம்பயர் அப்படிங்கிற ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்குது. ரொம்ப பெரிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பெக்டேஷன் வந்து இருக்கிற திரைப்படம். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ் ஆடியன்ஸ்க்கு ரொம்ப புடிச்ச திரைப்படம். ஏன்னா, ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, காட்ஸில்லா அண்ட் காங்ன்னு ஒரு படம் தனியா வந்துச்சு. அதாவது காட்ஸில்லாவும் கிங் காங்கும் சண்டை போட்டுக்கிற மாதிரி ஒரு படம் வந்துச்சு. அப்புறம் தனியா ஸ்கல் ஐலண்டுன்னு ஒரு படம் வந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு வெறும் காட்ஸில்லா கிங் ஆஃப் மான்ஸ்டர்ஸ்ன்னு சொல்லி ஒரு படம் வந்துச்சு. அது எல்லாமே பெரிய அளவுக்கு வந்து ஹிட் ஆன உடனே, அதோட கன்டினியூஷன் தான் இந்த படம் வந்திருக்குது. மிகப்பெரிய வந்து ஒரு ட்ரெய்லர் பார்க்கும்போதே நமக்கெல்லாம் பயங்கர ஆர்வம் வந்துச்சு. ஏன்னா, காட்ஸில்லாவும் காங்கும் 2 பேரும் சேர்ந்து தான் வந்து சண்டை போடுற அளவுக்கு ஒரு பெரிய எதிரி தான் இந்த படத்தில காட்டப் போறாங்க அப்படிங்கிற மாதிரி நெறைய எக்ஸ்பெக்டேஷன் எல்லாத்துக்குமே இருந்துச்சு. ஸோ, அத வந்து எந்த அளவுக்கு இந்த படம் பூர்த்தி பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மிகப்பெரிய அளவுக்கு வந்து பூர்த்தி பண்ணியிருக்குது. பயங்கர பொழிச்சலூர்ல எடுத்திருக்காய்ங்க. கிராஃபிக்ஸ் காட்சிகள் குறிப்பாக காட்ஸில்லாவும் கிங் காங்கும் சண்டை போடுறதா இருக்கட்டும், அதே மாதிரி வந்து அ அவங்க 2 பேரும் சேர்ந்து போய் சண்டை போடுற அந்த காட்சிகள் ஆகட்டும், இது எல்லாமே ரொம்ப அற்புதமா வந்து படுத்தப்பட்டிருக்குது. நமக்கு வந்து எப்படி சொல்றதுன்னா, விஷுவலா நம்ம பார்க்கும்போது என்னடா பயங்கரமா அப்படி வேக வேகமா போகுது அப்படிலாம் இல்லாம, அத ரசிக்கும்படியாக ஒரு மாஸ் மொமெண்ட்லாம் வந்து கிரியேட் பண்ணி தான் வந்து படம் பண்ணியிருக்கிறாங்க. படத்துடைய கதை அப்படின்னு சொல்லி பார்த்துட்டீங்கன்னா, அதே பழைய காலத்துக்குள்ள போகுது. நம்ம ஏற்கனவே பார்த்தாலே இதுக்கு முன்னாடி வந்த படத்திலேயே பார்க்கும்போது, பூமிக்கு மேல நம்ம வந்து பூமிக்கு மேல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நடுவுல வந்து ஹாலோ எர்த்ன்னு ஒண்ணு இருக்கு. நடுவுல ஒரு எர்த் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை தான் இந்த படத்துல வருது. அந்த ஹாலோ எர்த்துக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, காங்குக்குன்னு ஒரு பெரிய என்ன சொல்றது? ஒரு பெரிய உலகமே இருக்கு. அவங்க வந்து அந்த ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட வந்து கதை சொல்லப்படுது. இது எல்லாமே கதை தான். ரசிக்கும்படியான கதை. இப்ப இந்த படம் மூலமா என்ன சொல்றாங்கன்னா, அ அந்த பழங்காலத்துல எப்படின்னா, அந்த காங்கா இருக்கட்டும், காட்ஸில்லாவா இருக்கட்டும், இவங்க 2 பேருமே வந்து 2 உலகத்த பிரிச்சுக்கிறாங்க. இப்போ வந்து நம்ப வாழ்ந்துட்டு இருக்க இந்த உலகத்த, அந்த டைட்டன்ஸ்ன்னு சொல்றாங்கல்ல, அந்த காலத்துல இந்த பெரிய பெரிய அந்த மிருகங்கள்லாம் இருக்குதுல்ல, அந்த என்ன சொல்றதுன்னா டைனோசர் இந்த மாரியான மிருகங்களை எல்லாம் ஆட்சி பண்ற இடத்துல வந்து காட்ஸில்லா மாரியான மிருகங்கள் வந்து பாத்துக்குச்சு. அந்த ஹாலோ எர்த்ன்னு சொல்றாங்கல்ல, பூமிக்கு நடுவுல ஒரு எர்த் இருக்குல்ல, அந்த எர்த்த வந்து பாத்தீங்கன்னா, காங்கு வந்து பாத்தீங்கன்னா ஆட்சி பண்ணிட்டு இருந்துச்சு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஸோ போன படத்துல முடிஞ்ச உடனே 2 பேரும் காட்ஸில்லாவும், காங்கும் சண்டை போட்டு எப்படி அவங்களுடைய எம்பையர அந்த ஹாலோ எர்த்த காப்பாத்துனதுக்கு பிறகு இந்த நம்ம காங் என்ன பண்றாப்டின்னா, அவருடைய பழைய ஃபேமிலி இருக்காங்களா அப்படின்னு சொல்லி வந்து தேடுறாரு. ஏன்னா ஹாலோ எர்த்ல வந்து ஒரு 5% தான் இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. மீதி 95% வந்து புரிஞ்சுக்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இதுவும் தேடிட்டே இருக்குது. நம்மளுடைய வழித்தோன்றல்கள் அப்படின்னு சொல்லி வந்து இருக்கிறாங்களா? நம்மள மாரி இன்னும் ஆட்கள் இருக்கிறாங்களா? அப்படின்னு சொல்லி வந்து தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்படி தேடிட்டு இருக்க நேரத்தில வந்து பார்த்தீங்கன்னா, திடீர்னு ஒரு வேவ் வந்து வருது. ஏதோ ஒரு ஹெல்ப் கேட்டு வந்து ஒரு வேவ் வந்து வந்துகிட்டே இருக்கு. ஒரு பொண்ணு ஊமையா ஒரு பொண்ணு இருக்கும்ல. அந்த பொண்ணு தான் காங்கையும் கண்ட்ரோல் பண்ணும். காட்ஸில்லாகிட்டயும் கம்யூனிகேட் பண்ற மாரி ஒரு பொண்ணு இருக்கும். அவங்க ஏன்னா அந்த ஹாலோ எர்த்துக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா, பழங்குடி மக்கள்லேருந்து வந்த அந்த பொண்ணு. ஸோ அந்த பொண்ணுக்கு வந்து சில பவர் இருக்கும். முன்னாடி நடக்க போறது தெரியும். அதோட கனவுல சில விஷயங்கள் தெரியும். அந்த மாரி இருக்கும். ஸோ அந்த ஒரு வேவ்ஸ் வந்ததுக்கு அப்புறமேட்டு இவங்க என்ன பண்றாங்க, அ செக் பண்றாங்க. எதுக்காக வந்து இந்த மாரி ஒரு வேவ் வருது? அ அப்போ வந்து காட்ஸில்லா என்ன பண்ணுதுன்னா வந்து இந்த கிரேக்கர்கள்லாம் விளையாடுவாங்கல்ல. இந்த ஏதோ ஒரு பெருசா ஒரு மைதானம் இருக்கும். அங்க வந்து தூங்கிட்டு இருக்கும். திடீர்னு அந்த காட்ஸில்லா வந்து என்ன பண்ணும், ஒவ்வொரு இடமா போய் ரேடியேஷன் வருகின்ற எல்லாத்தையும் பவர் எடுத்துட்டு இருக்கும். அதாவது அணுக்கதிர்லாம் எங்கேயெல்லாம் அதிகமா அந்த நியூக்ளியர் அந்த இதெல்லாம் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் வந்து தனக்குள்ள வந்து கிரகிச்சுக்கிட்டு ஒவ்வொரு கலரா மாறிட்டு இருக்குது. தன்னோட பவர இன்கிரீஸ் பண்ணிட்டே இருக்குது. ஏன்னா, ஏதோ ஒரு தப்பான விஷயம் நடக்கப்போது. ஏதோ ஒரு எதிரி நம்மள நோக்கி வரப்போறான் அப்படிங்கிற விஷயத்த வந்து காட்ஸில்லா உணர்ந்துட்டு அது வந்து பண்ணிட்டு இருக்குது. காங் என்ன பண்றாப்டின்னா, அவருடைய ஹேலோரத்துல ஏற்கனவே அவர வந்து நெறைய பேர் வந்து சண்டை போட்டுட்டு இருக்கிறாய்ங்க. ஸோ, அதுலேருந்து அவர் வந்து மீண்டு வந்துட்டு, அடிபட்டு திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க மனிதர்கள வந்து மீட் பண்றாங்க. அவங்க வந்து அவர வந்து கொஞ்சம் காப்பாத்துறாங்க. ஸோ, இப்ப என்ன நடக்குதுன்னா, ஏன் இந்த மாரி நடக்குதுன்னு சொல்லி யோசிக்கும்போது, அ இந்த காட்ஸில்லாவும், இந்த காங்கும் வாழ்ந்துட்டு இருந்த அந்த அந்த காலத்திலேயே என்ன பண்றாங்கன்னா, ஒரு பெரிய ஒரு படை இருக்கு. அதாவது ஸ்கார் கிங்ன்னு ஒரு கிங் இருக்கிற மாரி ஒண்ணு காட்டுறாய்ங்க. அந்த ஒரு படை என்ன பண்ணுதுன்னா, ஆ ஹேலோ எர்த்துக்குள்ளேயே நின்றாம, அதாவது பூமிக்கு உள்ளுக்குள்ள இருக்க அந்த எர்த்துக்குள்ளேயே நின்றாம, மேல இருக்க உலகத்தையும் ஆட்சி பண்ணணும்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. ஸோ அவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த காங்கையும் இவங்களையும் எதிர்க்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு மிருகத்த வச்சு எதிர்த்துட்டு இருந்திருக்காங்க. அவங்களோட ஒட்டுமொத்த அந்த வழித்தோன்றலையே காங்கையும் அழிக்க முயற்சி பண்றாங்க. காட்ஸில்லாவே அழிச்சுட்டு நம்ம தான் ஆட்சி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கெட்ட எண்ணத்துல வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு படை இருக்கு. ஒரு படை தலைவன் இருக்கிறான். ஸோ அவன் வந்து என்ன பண்றான், அவங்களுடைய படைய வந்து எப்படி இவங்க 2 பேரும் ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிறத படத்துடைய கதையா காட்டியிருக்கிறாங்க. எதுக்கு இவ்வளவு தூரம் இந்த கதைய சொல்றோம்னா, இந்த கதை ரொம்ப சாதாரணமான கதை, ரொம்ப புரிதலோடு இருக்கிற கதையா இருந்தால் கூட, இது எடுக்கப்பட்ட விதம்னு ஒண்ணு இருக்குல்ல, அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த ஹாலோ எர்த் எப்படி காட்டுறாங்க, அங்க வந்து காங் வந்து எப்படி சண்டை போடுது, அந்த காங்கு கை உடைஞ்சது, எதனால கை உடைஞ்சது, அதுலேருந்து எப்படி மீண்டு வருது,
அதுக்கு பிறகு வந்து காட்ஸில்லா எப்படி தன்னுடைய நிலைமைய வந்து புரிய வைக்குது, யார் வந்து புரிய வைக்கிறாங்க, அப்படிங்கிற பல கேள்விகளுக்கு வந்து இந்த படத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதில் கிடைக்கும். நான் தமிழ்ல தான் இந்த படம் பார்த்தேன். ஏன்னா நம்ம வந்து இங்கிலீஷ்ல எடுத்தோனே பார்த்தோம்னா நம்மளுக்கு பல விஷயம் புரியாது. அந்த அளவுக்கு நமக்கு நாலேட்ஜ் கிடையாது. ஸோ அதனால வந்து தமிழ்ல தான் பார்த்தேன். இப்போ நீங்க இந்த ஸ்டில் பார்த்துட்டு இருக்கீங்கல்ல, இந்த ஸ்டில்லுல வர இந்த சீன் எல்லாம் பயங்கரமான ஒரு என்ஜாய்மென்ட் வந்து பண்ணாங்க. ஆடியன்ஸ்லாம் பயங்கரமா என்ஜாய் பண்ணாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப புடிச்சிருந்தது. அதுவும் எப்படி சொல்றதுன்னா, இந்த காங் சண்டை போடுற விதமா இருக்கட்டும், காங்குக்கு வந்து ஹெல்ப் பண்றதுக்குன்னு ஒரு சின்ன ஒரு குரங்கு வந்து நம்ம ட்ரெய்லர்ல காட்டுவாங்கல்ல, அந்த குரங்கு வந்து எப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, அதோட கேரக்டர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேரக்டரா காட்டியிருக்கிறாங்க. காங் வந்து அந்த ஹேலோவர்த்த வந்து மறுபடியும் தன்னோட கைவசம் கொண்டு வந்து நிறுத்திருச்சா, காட்ஸில்லா வந்து பார்த்தீங்கன்னா, மேல இருக்க உலகத்த நம்மளோட உலகத்த வந்து எப்படி ஆட்சி பண்றதுக்கு, அதுக்குன்னு தன்னோட இடத்த புடிச்சிருச்சா அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப அழுத்தமாக, ரொம்ப அழகாக, கமர்ஷியல் ரீதியா குடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்துல வந்து நம்ம ரசிக்க வேண்டிய விஷயம். நம்ப ரூ. 110 குடுத்துட்டு போயிட்டு படம் பார்த்தோம்னா, அந்த படத்துக்கு ஒர்த்தா இருக்குன்னா, பயங்கர ஒர்த்தா இருக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறமேட்டு ஒரு தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, அத வந்து இந்த படம் மூலமா தான் ரொம்ப உணர்ந்தேன். மறுபடியும் நாளைக்கு தான் மறுபடியும் இந்த படத்த வந்து இன்னும் பெரிய ஸ்க்ரீன்ல போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐமேக்ஸ்ல எடுக்கப்பட்டிருக்குது இந்த படம். ஐமேக்ஸ் ரூ. 560 டிக்கெட் குடுத்து பார்க்குற அளவுக்கு நமக்கு கொஞ்சம் வசதி கம்மி. அதனால கொஞ்சம் பெரிய ஸ்க்ரீனா பார்த்து, ஆடியன்ஸோட கூட்டம் அதிகமா இருக்கிற மாரி போட்டு, இளைஞர்கள் கூட்டம், அதே மாதிரி இந்த கிங்காங் படம்லாம் பார்த்து நம்மலாம் ரசிச்சிருப்போம்ல, அந்த மாதிரியான பயங்கரமான மொமெண்ட்லாம் இந்த படத்துல இருக்குது. தாராளமாக நீங்க வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் சேர்ந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரசிச்சு இந்த படத்த வந்து பார்க்கலாம். தாராளமாக வந்து 1 முறை இல்ல 2 முறை கூட பார்க்கலாம். அந்த அளவுக்கு அற்புதமாக தான் இந்த படம் எடுக்கப்பட்டிருக்குது. எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது. எனக்கு இந்த மாரி படம்லாம் ரொம்ப பிடிக்கும். இந்த எப்படி சொல்றதுன்னா, மனுஷங்க சண்டை போட்டுக்கிற விஷயம், ஜாதி, மதம், இனம், மொழி இப்படிலாம் சண்டை போட்டுக்கிற விஷயத்துக்கு பதிலு, இந்த மாதிரியான திரைப்படங்கள் வந்து எப்படி சொல்றதுன்னா, ஒரு மிருகங்கள் சண்டை போடுகிற விஷயத்துக்குள்ள இருக்கிற அந்த எமோஷன்ஸ் வந்து ரொம்ப அற்புதமா வந்து ஆடியன்ஸ் கிட்ட கடத்தப்படுது. எனக்கு ரொம்ப அற்புதமா கடத்தப்பட்டுச்சு. அந்த உணர்வுல தான் அந்த படத்த பத்தி நான் பேசுறேன். கண்டிப்பா நீங்க குடுக்குற காசு குழந்தைங்களோட கூட போய் படம் பார்க்கலாம். எந்த ஒரு என்ன சொல்றேன்னா, குழந்தைங்கள வந்து ரொம்ப பயங்கரமா பயப்படுத்துற மாதிரியோ, இல்ல வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க முடியாத மாரிலாம் படம் இல்ல. தாராளமாக எல்லாருமே குடும்பத்தோடயே போய் பார்க்கக்கூடிய அளவுக்கு வந்து என்ஜாய்மென்ட்டா தான் இந்த படம் வந்து எடுக்கப்பட்டிருக்குது. ரசிக்க முடியாத இந்த படம் எடுக்கப்பட்டிருக்குது. ரசிக்கிறதுக்கு உண்டான இடங்களும் இந்த படத்துல இருக்குது. தாராளமா போய் படம் பாருங்க. ரொம்ப அற்புதமாக இருக்குது. எனக்கு ரொம்ப ரொம்ப புடிச்சிருந்தது. இதுல என்னன்னா, இந்த படம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு அடுத்த படம் கன்டின்யூ பண்ற மாரி ஒவ்வொரு படத்துல வரும். இந்த படத்துல ஏதாவது ஒண்ணு வருமா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து காத்துக்கிட்டே இருந்தான். ஆனா அப்படி எதுவும் நடக்கல. ஏன்னா, காங்கு தன்னோட இடத்த வந்து புடிச்சிருச்சு. அதே மாரி காட்ஸில்லாவும் தன்னோட இடத்த புடிச்சிருச்சு. ஸோ, இத மீறி அவங்க மறுபடியும் என்ன கதைய எடுக்க போறாங்க அப்படிங்கிற விஷயம் தெரியல. அதுக்கு நெறைய ஒர்க் அவுட் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம நம்பலாம். ஆனா இதுவரைக்கும் எடுத்த படங்கள்லயும் என்டர்டெயின்மென்ட்டோட இன்னும் கொண்டு வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் ரொம்ப பெருமைப்பட வேண்டிய விஷயம். ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம். ரொம்ப அற்புதமா பண்ணியிருக்கிறாங்க. பார்த்துட்டு நீங்க படம் பார்த்துட்டு உங்களுடைய கருத்த வந்து கமெண்ட் எழுதுங்க. நம்ம இன்னும் நெறைய பேசுவோம். கண்டிப்பாக காட்ஸில்லா அண்ட் காங் த நியூ எம்பையர் அப்படிங்கிற திரைப்படம் எல்லா ரசிகர்னாலயும், பலதரப்பட்ட மக்கள் இருக்காங்கல்ல, எல்லாத்துனாலயுமே ரசிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு அற்புதமான திரைப்படம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அது கொஞ்சம் கூட மிகையில்ல. பார்த்துட்டு உங்களுடைய கருத்த எழுதுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.